செய்ய போகிறோம். இந்த கருவாட்டு குழம்பு ராம்நாட் சைடு தாங்க அதிகமாக செய்வாங்க. இந்த கருவாட்டு குழம்புல வந்து சின்ன வெங்காயம் பூண்டு தான் அதிகமாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவாடு கட் பண்ணி சேர்த்துக்குங்க, ஒரு லெமன் அளவு புளி கரைச்சி எடுத்துருக்கேன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன்னா மிளகாய் பொடி 1.5 ஸ்பூன் தான் போடணும். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் வெந்தயம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, கடுகு, கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய். மிளகையும் பூண்டையும் குழம்பு கொதிச்சு வரையில் இடித்து போட்டுக்கிறணும். தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடுகு, இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் தான் அதிகமாக சேர்ப்பாங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் பூண்டும் சின்ன வெங்காயம் தாங்க இதில் அதிகமாக சேர்க்கணும். இப்போ இதை நல்லா கிளறி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்குங்க 2 ஸ்பூன், மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க 1.5 ஸ்பூன். இதை இப்போ நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுட்டு இது 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ மிளகையும் பூண்டையும் இடித்து எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் கருவாடு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காரா கருவாடு எடுத்திருக்கேன். கருவாடு சேர்த்தோன்னே இதை ஒரு கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு மிளகு இதில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. இது ஒரு 5 நிமிஷம் சிம்லே இருக்கட்டும். பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் எவ்வளோ அழகாக மேலே வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள்.